இனிமேல் அந்த காயத்ரியும் சூர்யாவும் இல்லைன்னு நினைச்சுக்குங்க. என்னடா சொல்றீங்க? ஆமா சார், நாங்க 2 பேரும் அவங்கள கடத்தின்னு போயிட்டு புலிநடமா காட்டுக்குள்ள கட்டி போட்டு வந்துட்டோம். அவங்களால செத்தால் தப்பி முடியாது சார். டேய், கட்டி போட்டுட்டு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுடா. அதெல்லாம் வராதுங்க சார். நாங்க தான் சொல்றோமே, அந்த காட்டுல புலி நடமாடுற ஏரியான்னு ஒண்ணு இருக்கு. ஃபாரஸ்ட்காரங்களே அங்க போகக்கூடாதுன்னு தடை செஞ்சிருக்காங்க. அதுக்குள்ள 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்கோம். இனி 2 பேரும் தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு நைட்டு அந்த புலிகளுக்கு இரையிடுவாங்க அவங்க. நம்ம கொண்டது வெளியே தெரியக்கூடாதுன்னா இதான் ஒரே வழி சார். நீங்க பயப்பட வேணாம் சார். அவங்கள காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது. அவங்க கத்தி கூப்பாடு போட்டா கூட வெளியே கேட்காது. ஏன்னா அங்க இருந்து மெயின் ரோடே 6 கிலோமீட்டர் இருக்கு. செத்துருவாங்கல்ல. இன்னைக்கு நைட்டு சோலி முடிஞ்சிடும் சார். நீங்க நிம்மதியா போயிட்டு வேலையை பாருங்க. எப்படி இருக்கான் டாக்டர்? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருக்க. இன்னும் 1 ஹவர்ல கண்ணு முழிச்சிருவாரு. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஆல்ரெடி உங்க சன்னுக்கு இருக்கிற சைக்காலஜி ப்ராப்ளம் தான் இப்படி மயக்கம் போட்டு விழற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. எப்பவும் இவர் இப்படி இல்ல டாக்டர். கரெக்டா 1ஆம் தேதி வந்தா இப்படி ஆயிடுறாரு. அதான் சொன்னீங்களே, நடந்த சம்பவம் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. என்னதான் அதுல இருந்து வெளியில வரதுக்கு முயற்சி பண்ணாலும் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வடிவத்துல அந்த ஞாபகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன பண்ணலான்னு சொல்லுங்க டாக்டர். இவனோட முதல் மனைவி இப்போ உயிரோட இல்ல. அவ செத்து போய் 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த பொண்ணை இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவது இவன் பழசு எல்லாத்தையும் மறந்து இவ கூட சந்தோஷமா வாழுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பவும் அதே 1ஆம் தேதி அதே கலவரம்தான். என்னால தாங்க முடியல டாக்டர். நான் தான் சொன்னேனேம்மா, இதை நினைச்சு நீங்க பயப்படக்கூடாது. என்ன பண்ணா சரியாகும் தான் நீங்க யோசிக்கணும். ஒரு வேலை செய்றீங்களா? சொல்லுங்க டாக்டர். உங்க ஹஸ்பண்ட கூட்டிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வாங்க. இந்த ஊரு, இங்க பார்த்து பழகின ஜனங்க, இந்த அட்மாஸ்பியர், இது எதுவுமே சம்பந்தம் இல்லாத ஒரு புது இடமா ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வாங்களேன். இடம் மாறினா மனசு மாறும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். சூர்யா, சூர்யா, பயமா இருக்கு சூர்யா. சூர்யா, ரொம்ப பயமா இருக்கு சூர்யா. சூர்யா, 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 போலீஸ் சவுண்ட் மாதிரி இருக்கு சூர்யா. சூர்யா, 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 ரொம்ப பயமா இருக்கு சூர்யா. பயப்படாத காயத்ரி, பயப்படாத. சூர்யா, சைலண்டா இரு காயத்ரி. ரொம்ப பயமா இருக்கு சூர்யா. காயத்ரி பயப்படாத, சைலண்டா இரு. கத்தாத. கொஞ்சம் சத்தம் போடாம கண்ட்ரோல் பண்ணிக்க காயத்ரி. சூர்யா,
சூர்யா, காயத்ரிமா, காயத்ரிமா. ஏன்பா செல்வம், சார் இங்க வா. நம்ம புது மேனேஜர் சூர்யாவை பாத்தியா? பார்க்கலையே சார். பார்க்கலையா? எங்க போயிருப்பாங்க சொல்லாம? ம்? The subscriber cannot be reached at the moment. Please try again later. என்ன நாட்டு ஜிபன் வருது? ம்? என்ன இவங்களோட வராங்க? ஆ? சூர்யா, என்னாச்சு சூர்யா? என்னாச்சு காயத்ரிமா? ஆ? சொல்லுங்க சூர்யா, என்னாச்சு? இங்க ஏதோ தப்பு நடக்குது தண்டபாணி. யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த இடம் சேஃப் இல்ல. என்ன சொல்றீங்க சூர்யா? வீட்ல செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தன் என்னை கட்டையால அடிச்சு மயக்கமாக்கிட்டான். கண்ணை முழிச்சு பாக்குறப்போ காட்டுக்குள்ள ஒரு மரத்துல என்னை கட்டி போட்டிருந்தாங்க. ஏன் எதிர்க்க இன்னொரு மரத்துல சூர்யாவையும் கட்டி போட்டிருந்தாங்க. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க நீங்க? ஆ? ஆமா தண்டபாணி, அப்ப நான் எஸ்டேட்ல தான் இருந்தேன். அப்ப கூட நான் காயத்ரிட்ட போன்ல பேசினேன். மதியம் வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொன்னேன். போனை கட் பண்ணி எஸ்டேட்டை சுத்தி பார்க்கறதுக்குள்ள பின்னாடில இருந்து யாரோ நான் கட்டையால அடிச்சு காயத்ரி சொன்ன அதே இடத்துல என்னையும் கட்டி போட்டிருந்தாங்க. இவங்க உயிர் பிடிச்சதே சாமி புண்ணியம் சார். புலி நடமாடுற இடத்துல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா இவங்களை உயிரோட பாத்துக்க முடியாது சார். அது இல்லாம அந்த ஏரியாவுக்கு 2-3 பேர் வேட்டைக்கு போவாங்க சார். அவங்க வந்து சட்டவிரோதமா இந்த ஏரியா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு தெரியாம சின்ன சின்ன மிருகத்தையும் மரத்தையும் வெட்டி கொண்டு வருவாங்க. நேத்தே அவங்க வேட்டைக்கு போகும்போது இவங்க அவங்க கண்ணில் பட்டதுனால இவங்களை உயிரோட கொண்டு வர முடிஞ்சது, புலி அடிக்காம. நிஜமாவா சூர்யா? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா தண்டபாணி, நேத்து நைட்டு அந்த காட்டுல புலி ஒரு முறை சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டதும் நாங்க 2 பேரும் பயந்து எங்க கதை அவ்வளவுதான் நினைச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த நேரம் பார்த்து அந்த வேட்டைக்காரங்க தான் எங்களை காப்பாத்தினாங்க. நேத்து நைட்டு அவங்க வீட்டில தான் தங்கினோம். இன்னைக்கு காலையில தான் அவங்க மெயின் ரோட்ல விட்டாங்க. எதிர்ச்சியா இவங்க 2 பேரையும் பார்த்து வழி கேட்டேன். இவங்க 2 பேர் தான் இங்க வந்து விட்டாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு சூர்யா. இது கண்டிப்பா அந்த தேனப்பனோட வேலையா தான் இருக்கும். தேனப்பனா? ஆமாம்மா, அந்த ஃப்ராடு சூப்பர்வைசர். நேத்து கூட சொல்லிட்டு இருந்தேன்ல, அவன் பண்ண திருட்டுத்தனத்தெல்லாம் சூர்யா கண்டுபிடிச்சிட்டாருன்ற கடுப்புல தான் அவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். சூர்யாவை பிடிக்காதவங்க, உங்களை பிடிக்காதவங்க இந்த ஏரியாவில் வேற யாருமா இருக்க முடியும்? நீங்க இந்த எஸ்டேட்டுக்கு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு அவனை தவிர வேற யாரும் காரணமா இருக்க முடியாது. தண்டபாணி, அவசரப்படாதீங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சூர்யா. இவனுக்கெல்லாம் பரிதாபம் பார்த்தோம்னா நம்ம உயிரோட இருக்க முடியாது. ராஸ்கல், இன்னையோட அவன் கதையை முடிச்சிட்டு வரேன். தண்டபாணி சொல்றது கேளுங்க. காயத்ரி, நானும் அவரோட போயிட்டு வந்துடுறேன். நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. சூர்யா சொன்னா கேளு காயத்ரி, உள்ள போ. அண்ணா தேங்க்ஸ்ண்ணே. சரி சார், வரேண்ணே. வாங்க. தண்டபாணி, சரி வாங்கண்ணே, நம்ம போலாம். வரேம்மா. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்கம்மா. ஏய், எழுந்துடா, ராஸ்கல். தொலைச்சிருவா உன்னை. அவன் இப்படி அப்பா கேட்கறாடா நீ? இப்போ உன்னை நான் அடிக்கிறேன்டா. எவன் வந்து கேட்கறான்னு பாப்பேன்டா. ஏன் சார் என்ன அடிக்கிறீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? சார் சார் அடிக்காதீங்க என்ன சார். தப்பு ஏன் பண்ணேன்னு சார் கேக்குறியா? அடிக்கிறீங்க? கொலை பண்ற நான் அளவுக்கு என்ன சார் போயிட்டு தப்பு என்ன பண்ணேன்? தப்பு பண்ணேன்னு கேக்குறேன். ஏண்டா? அடிக்காதீங்க சார். என்ன தப்பு நான் கேக்குறேன்? என்ன தப்பு நான் கொல்லுங்க அடிங்க கேக்குறேன்? சார். என்ன தப்பு நான் கேக்குறேன்? டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? கூலிக்காரங்க சம்பளத்துல இருந்து பாதி உன் பாக்கெட்டுக்கு போகுதுன்னு கண்டுபிடிச்சேனே, அது உனக்கு பிரச்சனையா? சார் இல்ல சார், இல்ல சார். பின்ன என்ன உன் பிரச்சனை? சார் பின்ன நீ பண்ற ஊழல்லாம் கண்டுபிடிச்சு உன்னை வேலையில தூக்கிடுவே, நீ பயப்படுறியா? சார் நான் எதுவும் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார். என்ன நீ கொலை பண்ணிட்டா? இங்க இன்னொருத்த வரமாட்டான் நீ நினைச்சிட்டு இருக்கியா? சொல்றா. சார் நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போன என்ன சார் அர்த்தம்? நான் உங்களை என்ன சார் பண்ணேன்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம எதுக்கு சார் என்னை வம்பு கிழக்கிறீங்க? தேவையில்லாம வம்புழுக்கிறோமா? தொலைச்சிருவ ராஸ்கல். டேய், நீ தானடா இவரையும் ஒரு ஒய்ஃபையும் ஆளை வச்சு கடத்தி
புலிவர காட்டுக்குள்ள கட்டி வச்சவன் சொல்லு. ஐயோ, சார் சத்தியமா நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் ஏன் சார் அப்படியெல்லாம் பண்ண போறேன் சார்? நீ செய்யலன்னா சார், வேற யாரா சார், செஞ்சிருப்பா? சார். இத்தனை வருஷமா கேட்கறதுக்கு ஆள் இல்லாம அடுத்தவங்க ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிற அட்டைப்பூச்சி தானடா நீ. இவரு கேள்வி கேட்கிறாரு, கணக்கு கேட்கிறாருன்னதும் தீத்து கட்டுற அளவுக்கு போயிட்டியா நீ? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சார் என் ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன் சார், இதெல்லாம் அபாண்டம் சார். இவர் கணக்கு கேட்டது நிஜம், நான் கடுப்பானது நிஜம். ஆனா கொலை பண்ற அளவுக்கு நான் மோசமானவே கிடையாது சார். ஏய் சார் நீ எந்த அளவுக்கு மோசமானவன்னு எங்களுக்கு தெரியும். தண்டபாணி, இவனை முதல்ல போய் போலீஸ்ல ஒப்படைப்போம். அங்க போய் எல்லா உண்மையும் கரெக்டா ஒப்பிவா. அதான் correct. வாடா. போ. வாடா. வாடா. போ. ஆளை வச்சா கடத்துற நீ? உள்ள வா. சுரேஷ் கிட்ட கொஞ்சம் பேசணும். அவரு தூங்கிட்டு இருக்காரு. என்ன வேணும் உங்களுக்கு? அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். அவன்கிட்ட என்ன விசாரிக்கணும்? அவன் என்ன தப்பு பண்ணா? ஹலோ மேடம், அவர்கிட்ட மட்டும் இல்ல, உங்களை, உங்க மருமகளை எல்லார்கிட்டையும் தான் விசாரிக்கணும். காயத்ரியும் சூர்யாவும் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா நீங்க போலீஸுக்கு சொல்லாம மறைக்க பாக்குறீங்க. சட்டப்படி இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீங்க பேசுறது தான் தப்பா இருக்கு இன்ஸ்பெக்டர். காயத்ரி என்னோட ஃப்ரெண்டு. அவ எங்க போனான்னு தெரியாம நானே தவிச்சிட்டு இருக்கேன். அவளை அவ மாமாவே கடத்திட்டு போயிட்டாருன்னு நீங்க தான் சொன்னீங்க. கடத்திட்டு போனவனை தேடி சூர்யா போயிருக்காருன்னு சொன்னதும் நீங்க தான். நீங்களே தான் காயத்ரி இருக்கான்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு போனீங்க. பத்தாக்குறைக்கு வீடு முழுக்க தேடி வேற பாத்தீங்க. இப்ப திரும்பவும் வந்து காயத்ரி எங்க இருக்கான்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க போலீஸா நான் போலீஸா? அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறது உங்க வேலை சார். அதை விட்டுட்டு இங்க வந்து மிரட்டிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். ஹலோ, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? இங்க பாருமா, காயத்ரியும் சூர்யாவும் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு கௌரி தெளிவா சொல்லியிருக்கா. கௌரி சொன்னானா அவளை போய் கேளுங்க. எங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டில நினைச்சிட்டு இருக்கீங்களா? சார், என் புள்ளைக்கு உடம்பு சரியில்லை. இங்க நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம். டாக்டர் அவனுக்கு ஊசி போட்டு தூங்க வச்சிருக்காரு. இப்ப போய் நீங்க அவனை தொந்தரவு பண்ணீங்கன்னா அது சரியா இருக்காது. தூக்கத்தில் இருக்கிறவரை எழுப்பி கேட்டாலும் அவர் என்னத்த சொல்ல போறாரு? இப்ப நான் சொன்னதையே தான் அவரும் சொல்ல போறாரு. சார், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. காயத்ரியை பத்தி எந்த தகவல் தெரிஞ்சாலும் சந்தோஷப்பட போற முதல் ஆளு நான் தான். அவளோட அப்பா அம்மாவோ தங்கச்சியும் இல்ல. ஏன்னா நான் அவளுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன். என் கல்யாணத்துக்கு கூட அவ வரலைங்கிற ஏக்கம் இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கு. அப்படி எங்க போய் தொலைஞ்சான்னு எனக்கே புரியாம தான் தலைய பிச்சிட்டு இருக்கேன். நீங்க இதை நம்பலைன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நம்புறத நம்பாதெல்லாம் ஒரு விஷயம் இல்லம்மா. சூர்யாவும் காயத்ரி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தணும்னு கோர்ட்ல உத்தரவு போட்டிருக்காங்க. நான் எல்லாரையும் விசாரிக்க தான் செய்வேன். அதுக்கு நீங்க ஒத்துழைச்சு தான் தீரணும். அதுக்காக உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறவனை தொந்தரவு பண்ணுவீங்களா? நீங்க விடுங்க அத்தை. சார், உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் என்கிட்ட கேளுங்க. உங்களோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். இங்கெல்லாம் விசாரிக்க முடியாதுமா, ஸ்டேஷனுக்கு தான் வந்தாகணும். சரிங்க சார், வரேன். வாங்க. ரேணுகா, ரேணுகா, நீ கண்டிப்பா போலீஸ்ல மாட்டுவ. இப்ப சொல்ற, நீ எழுதி வச்சுக்கோ. உன் விதி உன்னை நெருங்கிடுச்சு.
எங்கம்மா உங்க அம்மா? அவங்க உள்ள இருக்காங்க சார். ம். மா மா உங்க பொண்ணு. ஐயோ, எத்தனை தடவை சார் கேப்பீங்க? என் பொண்ணு என்ன ஆனா, எங்க போனா, எங்க இருக்கான்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. போதுமா? எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. அந்த பாழா போன குமாருக்கு இந்த கையாலேயே எத்தனை நாள் நான் சமைச்சு போட்டிருக்கேன் தெரியுமா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து எங்க நிம்மதியை மொத்தமா குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கான். காயத்ரி மட்டும் வரட்டும். அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே போய் அவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அப்புறமா உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகுறேன். மா என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? உங்க பொண்ணை கடத்திட்டு போனவனோட பாடி கிடைச்சிருக்குன்னு சொல்ல வந்த. ஐயோ குமாரி, நான் பெத்த மகனே. மகனே குமாரி, குமாரி. அட பாவி, நான் பெத்த மகனே. பாடியா? போய் சேர்ந்துட்டியா? இல்ல இன்ஸ்பெக்டர், அது குமாரா இருக்காது. நேர்ல வந்து அடையாளம் காட்டினீங்கன்னா கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். இல்ல, நான் வர மாட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இத பாருங்க, என் வீட்டுக்கார ஊர்ல இல்ல. நான் அந்த இடத்துக்கெல்லாம் வரவே மாட்டேன். ஐயோ, குமார் சாகல. அவன் எதுக்கு சாகணும்? நான் அடிச்சு சொல்றேன், குமார் செத்திருக்க மாட்டான் சார். வாய் மூடு. நீ எல்லாம் ஒரு அம்மா இனிமே சொல்லிக்காத. பாத்தீங்களா மாமா, எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? எப்படி நடிக்கிறாங்க பாத்தீங்களா? நான் சொன்னது இப்ப உறுதி ஆயிடுச்சுல்ல. என் புருஷனை கொன்னுட்டாங்க மாமா. அந்த படுபாவி சூர்யாவை நீங்க சும்மா விடாதீங்க இன்ஸ்பெக்டர். இங்க பாருமா, இப்பதான் பாடி கிடைச்சு சென்னை கொண்டு வந்து மார்ச்சுவரியில வச்சிருக்கோம். அது உங்க புருஷன் தானு முதல்ல தெரியணும். அவன் தானா விழுந்து செத்தானா இல்ல யாராவது தள்ளி விட்டு செத்தானு, அவனை கொன்னது யாரு என்ன ஏதுன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்ப யாரு என் கூட வந்து அடையாளம் காட்ட போறீங்க? நாங்க வரோம் இன்ஸ்பெக்டர், நாங்க வரோம். என் புள்ள செத்துட்டான் இன்ஸ்பெக்டர். வாட வேண்டிய வயசுல அநியாயமா அவனை கொன்னுட்டாங்க இன்ஸ்பெக்டர். இது இந்த தெய்வத்துக்கு அடுக்காது இன்ஸ்பெக்டர். ஆமா, வாங்க. ஆமா. நீங்க ரெண்டு பேரும் நேரா ஜிஹெச்க்கு வந்திருக்க. சரிங்க இன்ஸ்பெக்டர்.